Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. வணக்கம். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ரியாஸ் ஹாரிஸ். என்ற விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சிரச வெசாக் வலயம் நிறைவு. புனித சின்னங்களை வழிபடுவதற்காக மக்கள் வெள்ளம். ஜனாதிபதி சீனாவுக்கு விஜயம். இருவேறு பகுதிகளில் பிரதேச அரசியல்வாதிகள் போலீசார் மீது தாக்குதல். வாழைச்சேனையில் 2 பிள்ளைகளோடு ஆற்றில் குதித்து தாய் தற்கொலை செய்து கொள்ள முயற்சி. பிள்ளைகள் பலி. இனி விரிவான செய்திகள். 3 நாட்களாக நடைபெற்ற சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த புத்த பகவானின் புனித சின்னங்கள் மற்றும் புத்த பகவானின் முதன்மை சீடர்கள் 10 பேரின் புனித சின்னங்கள் இன்று மீண்டும் கண்டிக்கு விசேட வாகன பவனியில் கொண்டு செல்லப்படுகிறது. வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த இந்த புனித சின்னங்களை லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கண்டி அட்டியாலகல ரஜமகா விகாரையிலிருந்து கடந்த மாதம் 21ஆம் தேதி வாகன பவனியில் சிரச வெசாக் வலயத்திற்கு இந்த புனித சின்னங்கள் எடுத்து வரப்பட்டன. சிரச வெசாக் வலயத்தில் 3 நாட்களாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த புனித சின்னங்களை லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டனர். இன்று காலை நடைபெற்ற புத்த பூஜை மற்றும் மகா சங்கத்தினருக்கு பகல்தானம் வழங்கப்பட்டதை அடுத்து புனித சின்னங்களை தாங்கிய வாகன பவனி ஆரம்பமானது. සකසලාම ඒ දානය පූජා කරක්වා දැන් සූදානම් වන්නේ இன்று பிற்பகல் 1 மணிக்கு சிரச வெசாக் வலயத்திலிருந்து கண்டிக்க பயணத்தினை ஆரம்பித்த வாகன பவனி பக்தர்கள் புனித சின்னங்களை வழிபடுவதற்கு வசதியாக சில பகுதிகளில் நிறுத்தப்பட்டது. இதேவேளை புத்த பகவானின் பிரதம சீடர்களான சரியுத் மற்றும் முகலன் ஆகிய தேரர்களின் புனித சின்னங்கள் சிரச வெசாக் வலயத்திலிருந்து இன்று காலை மகாபோதி விகாரைக்கு மீண்டும் எடுத்துச் செல்லப்பட்டன.
மகாபோதி அக்ரஸ்ராவக மகாவிகாரைக்கு கொண்டு செல்லப்பட்ட செரியுத் முகலன் தேரர்களின் புனித சின்னங்களை விகாரையில் உள்ள விசேட அறையில் இலங்கை மகாபோதி சங்கத்தின் தலைவர் பானகல உபதிச நாயக்க தேரர் பிரதிஷ்டை செய்தார். சிரச ஊழியர்களும் மகாபோதி சங்கத்தின் ஊழியர்களும் நானும் எமது விகாரையின் ஏனைய தேரர்களும் விசேடமாக முனராகல பஞ்ஞாலங்கார தேரர் என அனைவரும் இணைந்து மிகுந்த அர்ப்பணிப்புடன் செயற்பட்டார்கள். அந்த அர்ப்பணிப்பின் ஊடாக மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தோம். அதன் பலனை நாம் நேரில் கண்டோம். மூன்று நாட்களாக நடைபெற்ற சிரச வெசாக் வலயம் இன்று அதிகாலையுடன் நிறைவு பெற்றது. புத்த பகவானின் புனித சின்னங்கள் உட்பட ஏனைய புனித சின்னங்களை வழிபடுவதற்காக நேற்று மாலை முதல் பெருந்திரளான பக்தர்கள் சிரச வெசாக் வலயத்துக்கு வருகை தந்தனர். சிரச வெசாக் வலயத்தில் புத்த பகவானின் புனித கேச தாதுகள் மற்றும் அஸ்தி தாதுகளையும் புத்த பகவானின் பிரதம சீடர்கள் உள்ளிட்ட மேலும் 10 முதன்மை சீடர்களின் புனித சின்னங்களையும் கடந்த 24ஆம் தேதி தொடக்கம் இன்று அதிகாலை வரை வழிபடுவதற்கான சந்தர்ப்பம் பக்தர்களுக்கு கிட்டியிருந்தது. மே சர்வඥ தாத்துன் வாம்சே புத்த பகவானின் புனித சின்னங்களை வழிபட்ட நாம் சரியுத் தேரரை வழிகாட்டலாக கொண்டு நேர்மையாக செயற்படுவதற்கும் முகலன் தேரரை போன்று புத்த சாசனத்தின் மீது பற்றை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே எனது கருத்தாகும். மாமක වන්නටත් තරේ හිත ඇතුම් ඇති කරගත යුතුයි කියන එකයි මගේ අදහස. நேற்று மாலை இடம்பெற்ற வெசாக் பக்தி கீத இசை நிகழ்ச்சி சிரச வெசாக் வலயத்தை மேலும் அலங்கரித்தது. இதேவேளை இலங்கையில் முதல் தடவையாக நிர்மாணிக்கப்பட்ட டிஜிட்டல் டெலி வெசாக் அலங்கார பந்தல் சிரச வெசாக் வலயத்திற்கு வருகை தந்த அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. அத்தோடு சிரச வெசாக் வலயத்திற்கு வருகை தந்த மக்களுக்காக ஸ்ரீ சித்தார்த்த கௌதம ஆன்மீக திரைப்படமும் திரையிடப்பட்டது. சிரச வெசாக் வலயத்திற்கு வருகை தந்தவர்களின் நலன் கருதி அன்னதானம் வழங்கப்பட்டதுடன் தகு சாந்தியை பூர்த்தி செய்வதற்காக தேநீர் மற்றும் மருத்துவ பந்தல்களும் அமைக்கப்பட்டிருந்தன. நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று காலை சீனாவை சென்றடைந்துள்ளார். பெய்ஜிங் விமான நிலையத்தில் ஜனாதிபதியை சீனாவின் உப வெளிவகார அமைச்சர் மற்றும் சீனாவுக்கான இலங்கை தூதுவர் ராஞ்சித் உயன்குட் ஆகியோர் வரவேற்றனர். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சீன ஜனாதிபதி உள்ளிட்ட அந்த நாட்டின் உயர்மட்ட தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளதாக ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் மொஹான் சமரநாயக்க தெரிவித்தார். இதனை தவிர அங்கு நடைபெறவுள்ள உலக சேவைகள் ஒன்றியத்தின் பெய்ஜிங் உச்சி மாநாட்டின் அங்குரார்ப்பண நிகழ்வில் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார். சீனாவின் ஷெங்ஷி மாநிலத்தில் நடைபெறவுள்ள ஆசிய அரசியல் கட்சிகள் மாநாட்டிலும் ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளார். சீன ஜனாதிபதி அழைப்பின் பேரில் அந்த நாட்டுக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார, வர்த்தக, கலாச்சார மற்றும் தொழில்நுட்ப துறைகள் சார்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளதாக ஜனாதிபதியின் பேச்சாளர் மொஹான் சமரநாயக்க மேலும் தெரிவித்தார். பெற்றோர்களின் தீர்மானத்துக்கு அமைய ஒன்றுமறியாத சிறுவர்களின் உயிர்கள் பறிக்கப்படுகின்றமை கவலைக்குரிய விடயமாகும். வாழைச்சேனை மீராவோடையில் இன்று காலை தாயொருவர் தமது 2 பிள்ளைகளுடன் குதித்து தற்கொலை செய்ய முயன்றதில் 2 சிறுமிகளின் உயிர்கள் பறிக்கப்பட்டுள்ளன.
இன்று காலை 9:30 அளவில் 3 மற்றும் 6 வயதான 2 பெண் பிள்ளைகளுடன் தாயொருவர் மீராவோடை பகுதியில் ஆற்றில் குதித்து தற்கொலை செய்வதற்கு முயற்சித்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்தது. இதன்போது அங்கு இருந்த மீனவர்கள் தாயை மீட்டதுடன் அவர் தற்போது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். எனினும் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் சிறுமியர் இருவரினதும் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. தனிப்பட்ட பிரச்சனை காரணமாக தாய் இந்த விபரீத முயற்சியில் ஈடுபட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வாறான பல சம்பவங்கள் அண்மை காலத்தில் பதிவாகியுள்ளன. இந்த மாதம் 17ஆம் தேதி வவுனியா தாண்டிக்குளத்தில் தமது 3 பிள்ளைகளுடன் தாயொருவர் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்ய முயன்றார். இதன்போது தாயின் உயிர் காப்பாற்றப்பட்ட போதிலும் ஒன்றும் அறியாத 3 மழலைகளின் குரல்கள் ஓய்ந்து போயின. கடந்த 20ஆம் தேதி திஸ்ஸ மகாராம பகுதியில் தமது 5 வயது பிள்ளைகளுடன் கிணற்றுக்குள் குதித்து தந்தையொருவர் தற்கொலை செய்து கொண்டார். இந்த மாதம் 21ஆம் தேதி ஹரணை பிரதேச தாயொருவர் தாம் பெற்ற சிசுவுடன் கிணற்றில் குதித்து சிசுவின் உயிர் பறிபோனது. இதுபோன்ற துப்பாக்கிய சம்பவங்களுக்கான காரணம் என்ன? முக்கியமாக மன அழுத்தம் என்கின்ற ஒரு மனநோய் கிட்டத்தட்ட 50% தற்கொலைகளுக்கு காரணமாக அமைகிறது. இது மிகவும் இலகுவாக வைத்தியம் செய்யப்படக்கூடிய குணப்படுத்தக்கூடிய ஒரு சிறிய மனநோய். யாராவது ஒருவர் தனக்கு தற்கொலை எண்ணம் இருக்கிறது, தற்கொலை செய்ய வேண்டும் போல் இருக்கிறது என்று சொன்னால் அதை மிக அவதானித்து அதற்குரிய வைத்தியரிடம் கொண்டு போய் அதற்குரிய சிகிச்சையை பெறுவது முக்கியம். வறுமை, சமூகத்தால் ஒதுக்கப்படுதல் போன்றவை மிக முக்கிய காரணங்களாக அமைகின்றன. ஆகவே சமூகத்தில் இருக்கும் எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அடிப்படை தேவைகள் இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு உதவ வேண்டியது எமது கடமையாகும். வாழைச்சேனையைச் சேர்ந்த யுவதி ஒருவர் ஜோர்தானில் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. ஜோர்தானில் பணிப்பெண்ணாக தொழில் புரிந்த குறித்த யுவதியின் சடலம் வாழைச்சேனை கர்வாங்கேணி பகுதியில் இன்று காலை நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. வாழைச்சேனை கருவாக்கேணி பகுதியைச் சேர்ந்த 21 வயதான நாகேந்திரன் காந்திமதி என்ற யுவதியே யோர்தானில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். இவரது பூத உடல் நேற்று இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. குறித்த யுவதி ஜோர்தானில் இந்த மாதம் 6ஆம் தேதி துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்ததாக அவரது குடும்பத்தாருக்கு கடந்த 19ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்தது. 2010ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி காந்திமதி பணிப்பெண்ணாக ஜோர்தானுக்கு சென்றிருந்தார். நாகேந்திரன் காந்திமதியின் மரணத்தில் சந்தேகம் நிலவுவதாக உறவினர்கள் கூறுகின்றனர். சுடுதண்ணி எல்லாம் மூத்துல ஊத்தினவரா, சுடுதண்ணி ஊத்தின கையில் இருக்கிற சாமான வைக்க போட்டு அடிக்கிறதா எல்லாம் கோல் எடுத்து அம்மாட்ட சொல்லி அவங்க சொல்லல. இதேவேளை நாகேந்திரன் காந்திமதியின் மரணம் தொடர்பில் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி பிரதேச மக்கள் இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கருவாக்கேணி பகுதியிலிருந்து வாழைச்சேனை பிரதேச செயலகம் வரை பேரணியாக சென்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிரதேச செயலாளரிடம் மகஜர் ஒன்றையும் கையளித்துள்ளனர். நாகேந்திரன் காந்திமதியின் உயிரிழப்பு குறித்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. ஜோர்தானில் அந்த பெண்ணின் மரணம் துப்பாக்கிச் சூட்டினால் நேர்ந்துள்ளது என தகவல் கிடைத்துள்ளது. இது தொடர்பில் ஜோர்தானில் உள்ள தூதரகத்தின் கன்சூலர் பிரிவுக்கு பொறுப்பான அதிகாரியிடம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வினவியது. ஜோர்தானில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் தரப்பினருடன் இணைந்து இந்த சம்பவம் தொடர்பில் தொடர்ச்சியாக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். துப்பாக்கி சூடுபட்டதா அல்லது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதா என்பதில் சிக்கல் நிலை காணப்படுவதனால் இந்த சம்பவம் தொடர்பில் ஜோர்தான் தூதரகமும் விசேட கவனம் செலுத்தியுள்ளது.